கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:15. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். என்ன அருமையாய் வேதம் சொல்கிறது! அறிவுள்ள உதடுகளை வேதம் அழகான உதடுகளாகவும், ரத்தினத்தை போல பளபளக்கும் உதடுகளாகவும், ரத்தினத்தை போல உயர் மதிப்புள்ள உதடுகளாகவும் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா! என்ன ஒரு ஆச்சரியம் அன்புக்குரியவர்களே! பொன்னை காட்டிலும், முத்துக்களை காட்டிலும் ஒரு பெரிய கீர்த்தி நல்ல அறிவான வார்த்தைகளை பேசுவதற்கு அசைகின்ற உதடுகளுக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய உதடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய உதடுகளிலே தேவனுடைய அருள்மழை பொழிகிறதா? நமது உதடுகள் நல்ல வார்த்தைகளை பேச திறக்கப்படுகிறதா? நம்முடைய உதடுகளின் காளைகளாகிய கனிகளை ஆண்டவருக்கு தவறாமல் செலுத்தி, அவர் திருநாமத்தை உயர்த்தி, அவர் செய்த உபகாரங்களை ஒன்றுவிடாமல் புகழ்ந்து அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு யோசித்து பாருங்கள். என் உதடுகள் எதை உச்சரிக்கிறது? என் உதடுகள் யாரை உயர்த்துகிறது? என் உதடுகள் யாரை பெருமைப்படுத்துகிறது? என் உதடுகள் உலகத்தின் காரியங்களை பேசுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறதோ? என் உதடுகள் மனிதனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறதோ? என் உதடுகள் தேவனுக்கு பிரியமில்லாததை விளம்புவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறதோ? இல்லாவிட்டால் என் உதடுகள் உன்னதமான தேவனுக்கு பிரியமுள்ள உதடுகளாய், விலை உயர்ந்த ரத்தினமாய் மின்னி திளங்கிக் கொண்டிருக்கிறதோ என்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் உதடுகள் மேல் தமது அறிவுள்ள வார்த்தையை அருள்வாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் எங்கள் உதடுகள் அறிவுள்ள வார்த்தைகளை பேச துடிக்கின்ற உதடுகளாக, விலை உயர்ந்த ரத்தினங்களாய் இருப்பதற்காய் கர்த்தர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உதடுகளாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.